மாதா தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் அன்றாட உணவு பகுதியில் இயேசு தன்னுடைய சாவை 2ஆம் முறை முன்னறிவிக்கின்ற நிகழ்வு தரப்பட்டிருக்கின்றது. அன்பு இறை மக்களே, துன்பம் ஒரு மறைபொருளாக சித்தரிக்கப்படுகின்றது. அதிலும் நேர்மையாளருக்கு துன்பம் ஒரு மறைபொருளாகவே என்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் சோதிக்கப்படுகிறான்? எதற்காக சோதிக்கப்படுகிறார்கள்? காரணம் தெரியாது. ஆனால் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், துன்பத்திற்குள்ளாக்கப்படுகிறார்கள். பட்டக்காலிலே படும் கெட்ட குடி கெடும் என்று சொல்வதைப் போல துன்பத்திற்கு மேல் துன்பம். யோபுடைய வாழ்க்கை வரலாறு இதற்கு சான்று. நம்முடைய வாழ்க்கைகள் இதற்கு சான்றுகளாக அமைந்து கொண்டிருக்கிறது. எந்த துன்பம் எந்த கெடுதலும் யாருக்கும் செய்ததில்லை. ஆனால் நமது வாழ்க்கை துன்பங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. கடவுள் நெருக்கமாக செல்ல ஆசிக்கின்றோம், ஆனால் துன்பம் சோதனை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த துன்பத்தை கண்டு நாம் ஒதுங்கிக் கொள்கின்றோமா, அல்ல துன்பத்தை எதிர்த்து துணிந்து ஆண்டவர் இயேசுவோடு நெருக்கமாக செல்ல ஆசிக்கின்றோமா? இதுதான் நமக்கு தரப்படுகின்ற சவால். புரட்சியாளன் தன் லட்சியத்திற்காக எத்துன்பத்தையும் தாங்கிக் கொள்வான். ஏனென்றால் அவனது கனவு, அவனது லட்சியம் அனைத்தும் மக்கள் வாழ்வு பெற வேண்டும், அதுவும் நிறைவாழ்வு பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும். இதுதான் புரட்சியாளருடைய சிந்தனையாக, கனவாக, நனவாக என்றும் இருக்கும். குண்டடிகளை பட்டோ அல்ல வசைமொழிகளை கேட்டோ அல்ல அவதூறுகளை கண்டோ பயந்து ஒதுங்கி விட மாட்டான். தான் கொண்ட லட்சியத்திற்காக, கொள்கைக்காக என்று முன்னேறி கொண்டே செல்வான். சித்திரவதைகள் சதைகளை தான் துன்புறுத்தும் உணர்வுகளை அல்ல, துப்பாக்கி தோட்டாக்கள் உயிர்களைத்தான் பறிக்கும் லட்சியங்களை அல்ல என்பதற்கு நாங்கள் புரட்சியாளர்களும் லட்சியவாதிகளும் துன்பத்தை கண்டு அஞ்சிட மாட்டார்கள். நமது ஆண்டவர் இயேசுவும் புரட்சியாளர்களின் வரிசையில் முதல் வரிசை நிற்கக்கூடியவர், லட்சியவாதி. தன் மக்கள் வாழ்வு பெற வேண்டும், நிறைவாழ்வு பெற வேண்டும். அந்த வாழ்வு எப்படி பெற வேண்டும்? சிலுவையை நான் ஏற்றுக்கொண்டு சிலுவையின் வழியில் என் மக்களுக்கு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்கின்ற தெளிவை கொண்டவராக 2வது முறையாக தன்னுடைய சாவை இயேசு முன்னறிவிக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் துன்புறும் ஊழியன் எசாயாவினுடைய இறைவார்த்தை பகுதி இவ்வாறு சொல்லப்படுகிறது. 52வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது: மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. ஆக அந்த அளவிற்கு கொடூரமான முறையில் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பது இறைவனின் திட்டமாக இருக்கிறது. கல்வாரி பயண பாடுகள் நினைவிருக்கலாம். சாட்டை அடிகள், வசை மொழிகள், முகம் கை கால் முழுவதும் இரத்தம், கோர முகம், மனித உருவமே அவள் இல்லாமல் இருக்கின்ற அளவிற்கு கொடூரமான முறையில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவர் தான் இந்த இயேசு. இந்த சாவைத்தான் இயேசு 2ஆம் முறையாக முன்னறிவிக்கின்றார். இவரை பின்பற்றுகின்ற நாம் இயேசுவை போல இரத்தம் சிந்துகின்ற அளவிற்கு கொண்ட கொள்கைக்காக உறுதியாக இருக்கின்றோமா? பல நேரங்களில் சோர்ந்து போய்விடுகின்றோம். சமரசம் செய்து கொள்கிறோம் தீவினைகளோடு, பொய்மைகளோடு, பச்சோந்தித்தனமாக வாழ்ந்து விடுகின்றோம். துன்பத்தை கண்டு, வேதனை கண்டு புறமுதுகிட்டு ஓடி போய்விடுகின்றோம். எனவே தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 12ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லப்படுகிறது: ரத்தம் சிந்தும் அளவிற்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ரத்தம் சிந்துகின்ற அளவிற்கு இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லை. அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசு துன்புற்று நமக்காக உயிரை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். துன்புறும் ஊழியனாக இருந்தார். துன்புறும் ஊழியனாக இருந்து நம்மை மீட்டுக் கொண்ட அந்த கடவுளை வழிபடுகின்ற நாம் அவரை போல துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்ற தைரியம், மனத்திடம் நம்மிடம் இருக்க வேண்டும். துன்பம் எப்பொழுதும் மறைபொருளாகவே இருக்கட்டும். ஆனால் துன்பத்தை கண்ணிடாது, கொண்ட கொள்கைக்காக, நான் வாழுகின்ற சமூகத்துடைய நல வாழ்வுக்காக, என்னுடைய சமூகத்தில் இருக்கின்ற நலிந்தவர்களுக்காக, ஏழைகளுக்காக மறுவாழ்வு கொடுப்பதற்காக அந்த துன்பத்தை, சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் வரிசையில் நாமும் முன் வீரர்களாக நிற்போம். இயேசு என்றும் நம்மோடு உடனிருப்பார். வலிமை வாய்ந்த, ஆற்றல் வாய்ந்த வீரராக நம்மை உறுதிப்படுத்துவார் அந்த எல்லாம் வல்ல கடவுள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.